ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாகல்கான் அட்டாக்கு அப்புறமா இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மெயினான டசல் வந்து போயிட்டுருக்கு. ஆல்ரெடி இந்தியா வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். இப்போது பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1972 போடப்பட்ட சிம்லா அக்ரிமெண்ட்டை பாகிஸ்தான் வந்து மறுபடியும் சஸ்பெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த சிம்லா அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடந்த இந்த பங்களாதேஷ் லிபரேஷன் வார் இருக்கு இல்லையா, அதை முடிவுக்கு கொண்டு வந்ததா இந்த சிம்லா அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான அக்ரிமெண்ட். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இப்போ இந்த டிஃபேக்டோ பார்டராக இருக்கக்கூடிய லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் வந்து இதில் தான் கொண்டு வந்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து இந்த லிபரேஷன் வர நிறைய இடம் வந்து கேப்சர் பண்ணியிருந்தாங்க. அதையுமே வந்து இந்த அக்ரிமெண்ட் மூலியமாக தான் இந்தியா வந்து ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபியூச்சரில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஏதாச்சும் டசல் வந்துச்சு அப்படின்னா அதை பைலேட்டரலாகவே நம்ம வந்து பேசி முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த அக்ரிமெண்ட்டில் போட்டிருக்காங்க. இப்போ இந்த அக்ரிமெண்ட்டை பாகிஸ்தான் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் போக அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை பற்றி நம்ம நாளைக்கு இன்டெப்த்தாக ஒரு செஷன் வந்து பார்க்கலாம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சிம்லா அப்படிங்கிறது எந்த மாநிலத்தோட கேபிட்டல் தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.